அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்க முகமது ரியாஸ் கலீமி. நம்ம கலீமி இஸ்லாமிக் மீடியாவுடைய 60 டேஸ் குரான் சேலஞ்சில் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு டே 60. முதல் நாள்ல இருந்து நம்மோட பயணிச்ச எல்லாருக்கும் தெரியும், நம்ம அலிஃப் பால இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? அலிஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அல்லாஹ்வுடைய கிருபையால இன்னைக்கு குரானுடைய முதல் ஜுஸுடைய முடிவுல நம்ம இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை என்னோடு பயணித்த உங்கள் அனைவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. முதல் முறையாக ஒருவேளை இன்னைக்குதான் நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா, நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியால 60 நாளில் குரானை எளிய முறையில் கற்றுத் தருவதற்கான பயிற்சி தான் இது. யாருக்கெல்லாம் இது பொருந்தும்? குரானை அதிகமா தஜ்வீத் எல்லாம் கத்துக்கிட்டு என்னால ஓத முடியல, சிரமமா இருக்கு, சின்ன வயசுல இருந்து குரான் ஓதணும்னு நினைச்சேன், ஓத முடியல, இல்ல பாதி வரைக்கும் ஓதி நான் நடுவுலயே விட்டுட்டேன், இப்பதான் தொடரலாம் நினைக்கிறேன், இது மாதிரியானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் நடுத்தர வயது உடையவர்களுக்கும் ஏற்றவாறு சிறந்த முறையிலே அல்லாஹ்வுடைய ஃபضலால் நாம் இந்த கோர்ஸை திட்டமிட்டு 60 நாளிலே முடித்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் இது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்றத நான் இப்போ சொல்லிட்டேன். அதனால நீங்க முழுவதுமாக டே 1ல இருந்து தொடங்கலாம். இந்த நம்முடைய இந்த சீரீஸ்ல முதல் நாளிலிருந்து வந்தவங்களும் இருப்பீங்க, அல்லது 10வது நாள் 15வது நாள், ஏன் இன்னைக்கு கூட முதல் முறையா நீங்க பாக்குறதா இருக்கலாம். அதனாலதான் இந்த சேனல்ல இந்த 60 நாள் சீரீஸ்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு நம்ம தெளிவா சொல்லியிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இதோட நம்மளுடைய இந்த 60 நாள் முடிய போறதில்லை. அல்லாஹ்வுடைய ஃபضல்ல நம்முடைய அடுத்த கட்ட முயற்சி என்னன்னு சொன்னா, முதல் ஒரு ஜூஸை நம்ம ஓத கத்துக்கிட்டோம். மீதமுள்ள 29 ஜுசுக்கள் இருக்குல்லவா, குரானை ஆரம்பிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இல்லையா? அப்போ 30 ஜுசுவை முழுமையாக நம்ம நிறைவு செய்ய வேண்டும். அதற்காக நம்முடைய அடுத்த திட்டம் என்னவென்று சொன்னால், இந்த ஃபவுண்டேஷன் சீரிஸ், இந்த 60 நாள் திட்டம், இது தஜ்வீதோ அது ஒண்ணுமே இல்லடா, வீட்டுக்கடா அப்படி ஆஃப் ஆனா சும்மா விட்டோடு உன்னோட. இந்த ஃபவுண்டேஷன் சீரீஸ்ல நம்ம முக்கியமா மென்ஷன் பண்ணிருக்கோம், நாட் ஏ தஜ்வீத் கோர்ஸ். சின்ன வயசுல படிக்காம இப்ப குரான் ஓதுறது ஒரு பெரிய விஷயமா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற உங்களை கூட்டிட்டு தஜ்வீத படி இதை படி நம்ம சொல்ல போறது இல்லை. அடிப்படையான குரானுடைய எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும், அது மாதிரி குரான தஜ்வீதுடைய கத்துக்காமலும் ஒரு சில ட்ரிக்ஸின் மூலமாக எப்படி அழகாக அழுத்தி ஓதணும்ன்றதையும் நம்ம இந்த சீரீஸ்ல சொல்லி கொடுத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய அடுத்த திட்டம் என்னவென்று சொன்னால், நம்முடைய நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் சலா சூரா பிராக்டிஸ். அதாவது குரான் ஓத கத்துக்கிட்டாச்சு, நம்ம தொழுதுகிட்டு இருப்போம். இது வரைக்கும் நம்ம தொழுகையில ஓதக்கூடிய சிறிய சிறிய சூறாக்கள்ல பல தப்புகள் இருக்கு. உதாரணமா, நம்மள எத்தனை பேரு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி அப்படின்னு சொல்றோம். நிறைய பேரு வாய்க்கு வந்தது அல்ஹம்துன்னு சொல்றது, அல்ஹம்துன்னு சொல்றது. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு, அர்த்தமே மாறி போகுது. அப்போ குரான்ல நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன எழுத்துப்பிழையின் காரணமாக அல்லாஹ் சொன்ன கருத்தையே முழுவதுமா மாற்றி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ அதை தவிர்ப்பதற்காக நீங்க தொழுகையில் ஓதக்கூடிய அளவுக்கு சில சிறிய சிறிய சூறாக்களை தேர்ந்தெடுத்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்கள்ல ஒரு 10 நாட்களோ ஒரு 15 நாட்களோ நம்ம தொடர்ந்து அந்த சின்ன சின்ன சூறாக்களை இன்ஷா அல்லாஹ் பயிற்சி தரப்போகின்றோம். நீங்க தாராளமாக அந்த வீடியோஸை பார்த்து, எப்படி நீங்க இது வரைக்கும் ஓதிட்டு இருந்தீங்க, அது ஓதுனது தவறா சரியான்னு கூட உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அதையெல்லாம் சரி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்று நான் நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ். அதை தொடர்ந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஜுசு முடிச்சிருக்கிறோம், இன்னும் 29 ஜுசு இருக்கு இல்லையா? அந்த பேலன்ஸ் 29 ஜுசுவை இன்ஷா அல்லாஹ் தினமும் லைவ்ல 9:30 மணிக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் குரான் ஓத போகின்றோம். அதுல இந்த 29 ஜுசுவை முடிப்பதற்கான முயற்சியை நம்ம எடுக்கிறதா இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அன்பிற்குரியவர்களே, குரான் ஓதுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. பெருமானார் சொல்லியிருக்கின்றார்கள், அல்லாஹ் உங்களிடம் பேச வேண்டுமா? நமக்கெல்லாம் அந்த ஆசை இல்லாம இருக்குமா? அல்லாஹ் நம்ம கிட்ட பேச வேண்டுமே அப்படின்ட்டு. அப்போ அல்லாஹ் நம்மிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் குரானை ஓத வேண்டும் என்று பெருமானார் சொல்லியிருக்கின்றார்கள். நாம் அல்லாஹ்விடம் பேச வேண்டும் என்று சொன்னால் தொழுக வேண்டும் என்று பெருமானார் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். தொழுகையாக இருந்தாலும் குரானாக இருந்தாலும் இரண்டுமே
சரிவர அதை ஓத கத்துக்கொண்டாலே ஒழிய நம்மால் அதை நிறைவேற்ற முடியாது. அப்பா நல்லா மனசுல வச்சுக்கோங்க, நாம் அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும் என்றாலும் குரானை நாம் ஓத வேண்டும். அல்லாஹ் நம்மிடத்தில் பேசுவதை நாம் உணர வேண்டும் என்று சொன்னாலும் குரானை நாம் ஓத வேண்டும். ஆக இத்தகைய உன்னதமான ஒரு உணர்வை நமக்குள் நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் குரானை சரிவர கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சியே இந்த கலிமி இஸ்லாமிக் மீடியாவுடைய 60 நாள் திட்டம். இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து நாம் இதோடு இந்த சீரீஸ் முடிய போறதில்லை. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து குரானுக்கான பயிற்சியை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமதானிலே நீங்கள் சரளமாக குரான் ஓத வேண்டும் என்று நான் நாளொன்றில் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். இன்ஷா அல்லாஹ் நீங்க அதை கருத்தில் கொண்டு இந்த ரமதான்ல ஓதணும். குரான் ஓதுறதுடைய நன்மையுடைய பறக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. கணக்கு போட்டு பாருங்க. குரானுடைய கணக்கு சொல்லுது. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குரானுடைய மொத்த எழுத்துக்களுடைய எண்ணிக்கையை சொல்றாங்க 32,600 சில்ற. ஒரு எழுத்துக்கு 10 நன்மைனா யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், கிட்டத்தட்ட 33 லட்சத்தை தொடுது ஒரு குரான் ஓதி முடிச்சா. அதே குரான் அல்லாஹ் சொல்றான், ரமதானில நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கு 7 முதல் 70 மடங்கு வரை நன்மை இருக்கின்றது என்று ஹதீஸில் வருகின்றது. அப்போ 70 மடங்கு நன்மையை நாம் சம்பாதிக்கிறதுக்குரிய பாக்கியத்தை இந்த குரான் ஓத தெரிஞ்சாதான் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அதை நம்ம அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நீங்க வந்துட்டீங்க. இன்ஷா அல்லாஹ் இதை தொடருங்க. யாரெல்லாம் இந்த 60 நாள் சீரீஸிலே அல்ஹம்துலில்லாஹ் குரானை நான் ஓரளவுக்கு ஓத கத்துக்கிட்டேன் அப்படின்றவங்க இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்ல தெளிவுபடுத்துங்க. இல்ல நம்ம வாட்ஸ்அப் லேர்னிங் குரூப் இருக்கு இல்லையா, அதுல சொல்லுங்க. இல்ல தனிப்பட்ட முறையில பேசுறதா இருந்தாலும் எனக்கு சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ் உங்கள்ட்ட நான் பகிர்வதில் மகிழ்வடைந்து கொள்கிறேன். எத்தனையோ நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள், இஸ்லாமிய சொந்தங்கள் எனக்கு கால் செய்து, வேலூரிலிருந்து பேசுறேன், பாண்டிச்சேரியிலிருந்து பேசுறேன், நான் குரானை ஓதவே முடியாதுன்னு நினைச்சேன், அல்லாஹ்வுடைய பதில்ல உங்க சேனல்ல பாக்குறேன், இந்த வீடியோ இந்த பாடம் நடத்துற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது மன நிறைவா இருந்தது. இதை விட வேற என்ன வேணும்? ஓதிய எனக்கு பெருமானா சொல்றாங்க இல்லையா, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களில் சிறந்தவர் குரானை தானும் கற்றுக்கொண்டு பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர். அந்த நசீப் அல்லாஹ் எனக்கு கொடுத்தா, அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்முடைய வீடியோக்களை பாருங்க. நம்ம இது குரான் சம்பந்தமாகவும் பேசுவோம், குரானை கற்றுக் கொடுப்போம். அது மட்டுமின்றி ஹதீசுகள், பயான்கள் எல்லாம் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய இந்த முயற்சியை கபூல் செய்து அவனுடைய கலாமை, திரு குர்ஆனை சரிவர சரளமாக ஓதி அவனுடைய பொருத்தத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவையும் பெற்று நன்மக்களாக ஆகக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிய வேண்டும். உலகமெங்கிலும் உள்ள இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய உடலுக்கும் பொருளுக்கும் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தருவானாக என்று துஆ செய்கின்றேன். ஷஅபானுடைய மாதமாக இருப்பதினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஷஅபானிலே நமக்கு பரக்கத் செய்தல் புரிவானாக. வர இருக்கக்கூடிய ரமதானை முழுவதுமாக ஆரோக்கியத்தோடு அடைந்து அதிகமான அமல்களை, நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து இந்த 60 நாள் கோர்ஸை நான் நிறைவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நினைவுபடுத்துகின்றேன். அடுத்த சீரீஸ் இன்ஷா அல்லாஹ் மீதம் உள்ள 29 ஜுஸுவ தினமும் லைவ்ல 9:30 மணிக்கும், அதே சமயம் இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தொழுகைக்கு தேவையான சூறாக்களை கற்றுக் கொடுத்த பிறகு அதை ஆரம்பிப்போம். இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.